அனைவருக்கும் வணக்கம். திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி விட்டு விலகிறதாகவும் அங்கிருந்து நான் விலகி புதிய கட்சி ஆரம்பிக்க போறதாகவும் ஒரு தகவல் அபிஷியலாவே வெளியிட்டிருக்கிறாரு. VTheLeaders.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டையும் வெளியிட்டிருக்கிறாரு. இதுல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப டைம் சரியா 5 மணி. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 5 லட்சம் அப்படிங்கிற ஒரு கவுண்ட்ல இருந்தது. இப்ப 7 லட்சத்தையும் தாண்டி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்ப நம்ம இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்றதுக்குள்ள கூட இது ஒரு 10 லட்சம் இல்ல 15 லட்சமாக கூட மாறலாம். இந்த லெவலுக்கு தான் இப்ப அண்ணாமலையோட மூவ்மெண்ட், அதாவது வளர்ச்சிங்கிறது போயிட்டு இருக்கு. எத்தனையோ பிரச்சனைகள். நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு எல்லா தலைவர்களும் பெரும் ஒத்துழைப்பு தான். இருந்தும் தனியா போகணும், உள்ளாட்சி தேர்தலில் தனியா போகணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளம் மிக முக்கியம் என்பதற்காகத்தான் அன்னைக்கு தலைவர் திரு JP நட்டா அவர்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி நாம உள்ளாட்சி தேர்தல் தனியா போகணும், அதே போலதான் லோக்சபா தனியா போகணும். அண்ணன் அண்ணாமலை அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறதாகட்டும், இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீமான் அவர்களை பத்தி பேசினதாகட்டும், இல்ல 25 டிசம்பர் 2025 அவங்க அபிஷியலாவே பிஜேபியில சொன்ன அந்த ஒரு விஷயமாகட்டும், இதை பத்தி தான் முழுக்க இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவலை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். மாறுவோம், மாற்றுவோம், மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. மாறுவோம், மாற்றுவோம். லெட் அஸ் ஆல்சோ சேஞ்ச் டு பிரிங் சேஞ்ச். இந்த ரெண்டையும் செய்வோம். யாரு மீதும் வன்மம் கிடையாது. அதே நேரத்தில் நம்முடைய சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடியவங்க நான் வாரியர்ஸ்னு சொல்லிங்க, யூ ஆர் த சேஞ்ச் ஏஜென்ட்ஸ். என்னை பொறுத்தவரை ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க நீங்க. அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறதா இப்ப ரீசெண்டா ஒரு முடிவு பண்ண கிடையாது. 25 டிசம்பர் 2025 ஒரு முடிவு பண்ணி அவங்க கட்சியோட மேலிடத்துல, பிஜேபியோட மேலிடத்துல அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, நான் பிஜேபியில இருந்து விலக போறேன், அதனால நான் முன்னாடியே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. திரு மோடி ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன், நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர். ஆனால் ஒரு லெவல் வரும் பொழுதுங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து வரும் பொழுது தொடர்ந்து நாமும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் இங்க பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க அந்த பிரச்சனை, ஒரு அளவுக்கு தாங்க நம்ம சொல்ல முடியும். அண்ணாமலையோட இந்த முடிவு யாருக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜேபி அப்புறம் அதிமுக. இந்த ஒரு முடிவு வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் இது பிஜேபிக்கு மிகப்பெரிய இழப்புனே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்ப இருக்கிற இளைஞர்கள் பட்டாளம் எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தான். ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு இப்ப நடந்த இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாரு அப்படின்னா இப்ப இழப்பு விஜய்க்கும் ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா எஸ், கண்டிப்பா. அண்ணாமலை இந்த அரசியல்ல இந்த தேர்தலுக்கு வந்திருந்தாரு அப்படின்னா விஜய்க்கு எந்த அளவுக்கு இப்ப ஒரு ஆதரவு வந்ததோ அதுல பாதி அளவுக்கு அண்ணாமலைக்கும் வந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாவும் இருக்கு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வரப்போற பொது தேர்தலில் நான் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சந்திப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா அது கிடையாது. அவர் பொது தேர்தல் அப்படின்னு சொல்றதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷனை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. ஒருவேளை அண்ணாமலை வரப்போற பொது தேர்தலில் தனித்து போட்டியிட்டாரு அப்படின்னா அவருக்கு இப்ப ஒரு கணிசமான வாக்கு வங்கிகள் இருக்கும். இப்ப எப்படி விஜய் அவர்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கிகள் இருந்ததோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கும். இவர் தனித்து போட்டியிட போறாரா இல்ல யாராவது கூட்டணி வைக்க போறாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாதான் நம்மளால கருத முடியுது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த பிரஸ் மீட்ல அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, சீமான் அவர்களை பத்தி குறிப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் தமிழ்ல தேசியத்தை பாக்குறாரு, ஆனா நான் தேசியத்துல தமிழை பாக்குறேன், அண்ணன் சீமானுக்கும் எனக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்க தமிழ் தேசியமும் தேசியத்துல தமிழும் வேறு பெரிய வேறுபாடு இல்லாட்டியும் இதுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு நடக்கும். எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்துல தமிழை பாக்குறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பாக்குறாரு, அவ்வளவுதாங்க வித்தியாசம். இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம், இன்னைக்கு அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது. அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இது இருக்குது. அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, சீமான் அவர்கள் தமிழ்நாட்டை தமிழர்கள் மட்டும்தான் ஆளணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் மேல யார் ஆட்சி பண்ணாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எதனால அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கர்நாடகா பிஜேபி ஆடிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணி தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்தப்ப அப்போதைக்கு தமிழ்நாட்டோட இருந்த பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் தஞ்சாவூர்ல ஒரு போராட்டமும் நடத்தியிருக்காரு. யாருக்கு எதிராக அப்படின்னா அவங்களோட கட்சிக்கு எதிராகவே ஒரு போராட்டமும் நடத்தியிருந்தாரு.
இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க தோணுது அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில இருந்திருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும், தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கறதுல வந்து ஒரு உறுதுணையா இருந்திருக்காரு. இதனாலதான் கட்சி மேலிடத்துக்கும் அவருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள்னால இதுக்கு மேல வந்து நம்ம இங்க பயணிக்க முடியாது, இங்க பயணிச்சோம் அப்படின்னா நமக்கான தேவையை வந்து நம்மளால பூர்த்தி பண்ணிக்க முடியாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையானதை நம்மளால வாங்கி கொடுக்க முடியாதுன்னு நினைச்சு அவரு இப்ப தமிழ்நாட்டுல தனி கட்சி தொடங்குறதா தெரியுது. வரப்போற பொது தேர்தல்ல ஒருவேளை அண்ணாமலையும் சீமானும் கை கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்து ஆட்சி அமைக்க போறது இவங்களாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் வரப்போற பொது தேர்தல்ல அண்ணாமலை யார் பக்கம் கூட்டணி வைக்கிறாரோ அவங்க ஆட்சி அமைக்கிறது உறுதி அப்படிங்கிறது வந்து இங்க நல்லாவே தெரியுது. பேசும் திறனாகட்டும், இல்ல சிந்திக்கும் திறனாகட்டும், இல்ல மக்கள்கிட்ட வந்து வெளிப்படையா பேசுற திறனாகட்டும், இல்ல இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்ற ஒரு விதமாகட்டும், இது எல்லாத்துலயும் அண்ணாமலையோட டேலண்ட் வந்து நம்ம யாருனாலையும் மறுக்க முடியாது, மாத்தவும் முடியாது. குறிப்பா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, தேசிய கட்சினால வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரு தேசிய கட்சின்னு சொல்றது காங்கிரஸ் பிளஸ் பிஜேபி இந்த ரெண்டையும் தான் சுட்டி காட்டி இருக்கிறாரு. என்னதான் நம்ம வந்து இத்தனை நாள் பிஜேபியில வந்து தொடர்ந்து இருந்திருந்தாலும் அங்க உள்ள கருத்து வேறுபாடுகள்ல அவரு நினைச்சு அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டு இருக்கிறதா நம்ம நினைக்கலாம். அண்ணாமலை அவர்கள் இளைஞர்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இளைஞர்கள் வந்து அரசியல கத்துக்கணும், அரசியல் புரிதல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா இப்ப திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க உடனே முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேண்டாம். முதல்ல வந்து நம்ம வந்து அரசியலை புரிஞ்சுக்கணும், யாரு எந்த அரசியலை முன்னாடி கொண்டு போறாங்க, யாரு அரசியலுக்கு வந்து இப்ப இதுதான் அரசியல், இதுதான் மக்களுக்கான அரசியல் அப்படின்னு தெளிவுபடுத்துறாங்க அப்படிங்கறத வந்து இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இளைஞர்கள் வந்து முதல்ல அரசியலை கத்துக்கிட்டாதான் தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையோட இந்த பேச்சு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வந்து ஒரு புயலை வீசுதுன்னு நம்மளால சொல்ல முடியும். ஒருவேளை இந்த அண்ணாமலையோட முடிவு சரிதானா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாம போடுற இந்த ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும். நல்லதை பகிர்ந்து தாய் தந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் மீட்டெடுப்போம். வாழ்க தமிழ்.